பேர் நம்மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், சீஷராய் இருக்கிறவர்கள், இயேசுவை தெய்வம் என்று தெரிந்து கொண்டவர்கள், அப்பா பிதாவு என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவகாரத்தில் ஆவியை பெற்றவர்கள், இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்கள். என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் சாபத்தை உடைத்தெறிந்தார், என் தரித்திரத்தை உடைத்தெறிந்தார், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என் தகப்பன், நான் அவரது பிள்ளை என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உலக அப்பா உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் போது நீ இப்படிதான் படிக்கணும், இந்த பாடம் தான் எடுக்கணும், இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், இந்த காலேஜில் சேர்க்கணும், நீ இப்படி வரணும், நீ அதா வரணும், இதா வரணும் சொல்லி உன்னுடைய தாய் தகப்பன் ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது என் ஆண்டவர் உன் அப்பா திட்டத்தை காட்டிலும், உன் அம்மா திட்டத்தை காட்டிலும், நீ விரும்புகிறதை காட்டிலும் மிக பெரிய ஒரு திட்டம் அங்கே இருக்கிறது. பிசாசு திட்டம் போட்டு உன்னை அழிக்க வருகிறான், உன்னை கெடுக்க வருகிறான், தேவ திட்டத்துக்கு உட்படாதபடி உன்னை பிரிக்க வருகிறான். தேவனோ அவருடைய திட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ சத்துருவு திட்டம் போடுகிறான், இங்கே ஆண்டவர் அங்கே திட்டம் போடுகிறார். சோத்திரம். தாவீதை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டிருந்தார். ஆனா தாவீது அப்பா என்ன நினைச்சா தாவீதை குறித்து, இவன் ஒரு ஆகாதவன் என்று சொல்லி ஆடு மேய்க்க விட்டான், அவனை குறித்த ஒரு நினைப்பே இல்லை. சரி, அப்பா தான் அப்படி போயிட்டான். அண்ணன்மார்கள் என்ன நினைக்கிறாங்க, இவன் அகங்காரி, இவன் அகங்காரன் என்று நினைக்கிறார்கள். சரிங்க, அது ஒரு பக்கம் போயிடுச்சு. மாமன் தான் என்ன நினைக்கிறான், அவன் பயங்கர விரோதியாக நினைக்கிறான். சரி, அதுவும் போயிடுச்சு. அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, தாவீதுடைய பையன் பேர் என்னதுங்க, அதே மெதுவாக வருது. அப்பா எங்கே இருக்கிறாரு, முத்தம் கொடுக்கவா கேட்குறான், கொலை செய்கிறதுக்கு. அவனுக்கு வாச்சதெல்லாம் பாருங்க. நம்ம சொல்லுவோம் மத்தளத்துக்கு நீங்களே சொல்லியிருப்பீங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம், நமக்கு எல்லா பக்கமும். தாவீது அப்பா ஆகாதவன், அண்ணன் அகங்காரன், மாமன் விரோதி, பையன் கொலை செய்ய நினைக்கிறான், மனைவி அற்பமாய் நினைக்கிறாள், மகன் கொல்ல பார்க்கிறான். சொல்றான், சிறகு இருந்தா எங்கேயாவது போய் நான் இளைப்பாயிருப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சிறகு மாத்திரம் இருந்தா எங்கேயாவது போய் நான் இளைப்பாயிருப்பேனே, அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். சத்துரு அவனை விடல, சாத்தான் அவன் மேலே கண் வைத்திருந்தான். ஆண்டவர் அவன் மேலே ஒரு அனாதி திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவனை போல இங்கு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சபைக்குள் கொண்டு வந்தது நோக்கம் இருக்கிறது, இந்த சபைக்குள்ள இருப்பதின் நோக்கம் இருக்கிறது. சாதாரணமாக இந்த சபைக்குள்ள யாரும் வர முடியாது. இது எழுப்புதலின் சபை. இனி யாரும் திருட முடியாது, இனி யாரும் கோபப்பட முடியாது, இனி யாரும் முறுமுறுக்க முடியாது, இனி யாரும் உள்ளே வந்தவர்கள் சபையை விட்டு வெளியேற முடியாது. சாத்தான் ஒரு பக்கம் திட்டம் போடுகிறான், ஆண்டவர் அவன் ஒரு பக்கம் திட்டம் போடுகிறான். அவன் சொல்லுகிறான், சிறகு இருந்தா எங்கேயாவது போய் இளைப்பாரி இருப்பேன். நம்ம சொல்கிறோம்ல, மனைவி திட்டிகிட்டே இருந்தால் எங்கே நம்ம சொல்லுவோம், மாடியில் போய் குடியிருந்தால் நல்லது அப்படிங்கிறோம். எங்கள் மனைவி அப்படி இல்லைப்பா, நாங்கள் அடுத்த நேரமே எங்கள் நிலைமையே வேறு. தப்பு இருக்கும், அடுத்த செகண்ட் என்னம்மா தோத்துறோம், நீ சமைச்சாலும் தோத்துறோம், நீ சமைக்காவிட்டாலும் தோத்துறோம். கடையில் ஏதாவது இட்லி வாங்கிட்டு வரச்சுமா, இட்லியாவது அது வீட்டில் போய் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருவோம் வச்சுக்கோங்களேன், உட்காந்தாங்க வச்சுக்கோங்களேன், தோத்துறோம். இன்றைக்கி ஒரு நாள் பாஸ்டிக் இருப்போம்.
உள்ளே போய் அரைக்கதவை பூட்டி என் மனைவி உட்கார்ந்திருக்கிறாள், இவளுக்காக இந்த நாளில் பாஸ்டிங் இருந்தால் தப்பு இல்லை, என் மனைவியை ரட்சியும். அதுக்காக போய் போய் மனைவிக்கு முன்னாடி இருந்துட்டு, உனக்கு நான் ஜெபிக்கிறேன்னு தெரியுமா, இந்த மனைவி கிட்ட இருக்க பொல்லாத ஆவியை விரட்டுகிறேன். மனைவி கிட்டே போய் இந்த முன்னாடி உட்காந்து, இப்போ பேர்னி தான் இருக்கிற வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஜோமெண்டான்னு வச்சுக்கோங்க, என் பேர்னிக்குள்ளாக இருக்கிற பொல்லாத ஆவி முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். விளக்க மாதிரி தான் வரும். ஐயோ சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, தோத்துடும். நான் சும்மா இதுக்கு தான் சொன்னேன், உங்களை சொல்லலை, என்னை தான் சொல்லிக்கணும் போல் தெரியுது. இப்போ நான் அப்படி ஜெபம் பண்ணால் இங்கே எதை வரும் வெளியே? இந்த தேவன் ஒரு திட்டம் போடுகிறார். உங்களுக்கு குறித்து ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு உள்ள வரணும். வந்தோமா, போனோமா, இருந்தோமா, சாப்பிட்டோமா, செத்தோமா, அந்த லெவலில் இருக்கக்கூடாது. சோத்திரம். அந்த லெவலில் இருந்தால் ஏன் இப்போ இருக்க லெவல் வேற. உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆணையத்தை நான் கட்டியிருக்க மாட்டேன். இப்போ லெவல் வேற. அப்படி இருந்தேன்னா ஓரளவு பணம் வந்துச்சு போச்சு, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். சோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் பேசுகிறார், ஒவ்வொரு நிமிஷம் பேசுகிறார். ஆண்டவர் பேசுறதை காது கொடுத்து நம்ம கேட்கணும். ஆவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், நீ தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். வேதத்தில் சாத்தானுடைய திட்டத்தால் அகப்பட்டவன் ஒருவன், யூதாசு. சாத்தானுடைய அந்த திட்டத்தால் அகப்படாதவன் பேதுரு. புரியுது? இப்போ திரும்ப வர்றேன். சோத்திரம். சாத்தானுடைய திட்டத்தால் அகப்பட்டவன் யாரு? யூதாசு. அகப்படாதவன் பேதுரு. சோத்திரம். எப்போவுமே முத யாரை தான் அகப்பட வைக்கணும்னு சொல்லி நினைச்சான். சோத்திரம். இந்த ஆண்டவருக்கு 12 சீசர்கள் இருக்கிறார்கள். அதோ ஆண்டவரை சேர்த்து கேட்க 13 பேர் இருக்கிறார்கள். சோத்திரம். முத ஆண்டவரை தான் தொட வந்தான். தேவ திட்டம் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை முதலாக அவன் தொடும்படியாக வந்தான். அவர் தேவனுடைய திட்டத்துக்குள் இருந்ததினாலே அவரை சாத்தான் தொட முடியவில்லை, அவரை விட்டு ஓடிட்டான். சோத்திரம். அவர் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறார். தேவ திட்டத்துக்குள் இருக்கிறவனை சாத்தானுடைய திட்டம் ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம். ஆண்டவருடைய முதலாவது ஆண்டவரை பிடிச்சு ஒன்றும் முடியல. அப்புறம் என்ன, பேதுருவை பார்த்தா அதுவும் முடியல. சோத்திரம். அதுக்கப்புறம் என்ன, யூதாசை தூக்க அவன் திட்டம் போட்டான். சோத்திரம். சத்துரு திட்டம் முறியடிக்கப்பட முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நேர குறைவாக இருக்கிறது. சாத்தானுடைய திட்டம் முறியடிக்கப்படணும்னு சொன்னா நீ தேவனுடைய திட்டத்துக்குள் இருக்க வேண்டும். நீ தேவனுடைய திட்டத்துக்குள் இருந்தால் சாத்தானுடைய திட்டம் அவமாய் போகும், அது முறியடிக்கப்படும். அப்ப சாத்தானுடைய திட்டம் முறியடிக்கப்பட முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்துக்குள் இருக்க வேண்டும். இந்த இயேசுவை ஒன்றும் செய்ய முடியல, பேதுருவை ஒன்றும் செய்ய முடியல. பின்னாடி வந்த ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களெல்லாம் பிடிப்பான். பின்னாடி வருகிற யோவானையும் யாக்கோபையும் அவன் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன் பேதுருவை ஒன்றும் செய்ய முடியல, ஏன் யோவானை ஒன்றும் செய்ய முடியல, ஏன் யாக்கோபை ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னால் அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. நீ உன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லாவிட்டால் அங்கே தேவ திட்டம் அங்கே நிறைவேறாது. எது நடந்தாலும் ஆண்டவரிடத்திலே வந்து நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னாதான் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறீர்கள். இல்லை வெளியில் நடந்தது வந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லைனா நீங்கள் எதிரின் திட்டத்தில் இருக்கிறீர்கள். எதிரினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். 3 வருஷமா இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. யோவான் 13:27 சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இங்க புக முடியல, இயேசுவிடத்தில் வர முடியல, பேதுருவிடத்தில் வர முடியல. ஏன்னா அவன் வந்து எல்லாமே வந்து சொல்றான், இப்படி எல்லாம் ஆகக்கூடாது ஆண்டவரே, அப்பாலே போ சாத்தானே, முடிஞ்சது. யாக்கோபு யோவான் வந்து சொல்றாங்க, விடுங்க, அக்கினி இறைக்கினாங்க, அதம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏய், உனக்கு என்ன ஆவி இருக்கு? என்ன ஆவியில் இருக்க நீ? உனக்கு என்ன ஆவி இருக்குது? சோத்திரம். ஆண்டவர் கடிந்து கொள்றார். அப்ப அங்கே வெளியில நடக்கிற எல்லாவற்றையுமே தேவ சமூகத்திலே நான் வந்து சொன்னோம்னா ஆண்டவரை சரி பண்ணி தேவ திட்டத்துக்குள்ளே இருப்பீங்க. ஆனா வெளியில் நடக்கிற எதையுமே சொல்லாம நீங்க வச்சிருந்தா அங்கே எதிரி திட்டத்துக்குள் உங்களை சாம்பலாக்கி விடுவான். தேவ திட்டத்துக்குள் வர முடியாது. யூதாசும் அப்படியே வெளியில் இருக்கிறத எதையும் ஒன்றை கொண்டு இங்க சொல்லவே இல்லை. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் யாரு? யாரு யூதாஸ்? யாரு யூதாஸ்? யாரு? சீசனா? யூதாஸ் யாருங்க? ஆண்டவர் பிளான் போட்டு தூக்குறார். அல்லேலூயா. அடுத்து அப்படி போடு. அதுதான் சாமி வேணுங்கிறது. சாமினா அந்த சாமி இல்லை, துரைச்சாமி. அவர் துரைன்னு வச்சிடலாம். தோத்திரம். அப்ப என்னாச்சு? யூதாஸ், அந்த யூதாஸை பிளான் போட்டு பிசாசு அவனை தூக்குறான். தூக்கி அங்கே தேவ திட்டம், அங்கே சத்துருவின் திட்டம் சக்சஸ் ஆகுது. ஆண்டுடைய திட்டம் நிறைவேறல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வட முடியாது. யூதாஸ் வெளியில் நடந்த எதையுமே ஏசப்பாட்ட வந்து சொல்லவே இல்லை. உன் பாவத்தை மறைக்காது, உன் குற்றத்தை மறைக்காது, உன் அந்தரங்க பாவத்தை மறைக்காது, நீ செய்கிற தவறுகளை மறைக்காது. மனுஷனிடத்தில் நீங்க மறைச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவரிடத்தில் நீங்க மறைக்கவே மறைக்கூடாது. உனக்குள்ளதை உள்ளதை அப்படியே தேவ சமூகத்திலே போய் நீ எப்படி இருக்கிறாயோ, என்ன தவறு செய்கிறாயோ, எங்கே விழுந்தாயோ, என்ன தவறு செய்தாயோ, என்ன குற்றம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ, அந்த ரங்கத்தில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீ செய்து கொண்டிருக்கிறாயே, அது தேவனுக்கு தெரியும். அந்த குற்றத்தை கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்து வெளிப்படையாய் நீ அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் மன்னித்து உன்னை தேவனுடைய திட்டத்துக்குள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு சத்தியம் புதுசா இருக்கலாம். எதிரியின் திட்டம், உங்களை எதிரியின் திட்டம் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இது எதிராளியாகிய சாத்தானின் திட்டம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவை ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து, இது தேவ திட்டம். எப்படியோ மினுக்கு எரிஞ்சிருச்சு இல்லைங்களா? தோத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். இது பிசாசுடைய திட்டம், எதிரியின் திட்டம், சாத்தானின் திட்டம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், அதுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். தோற்றம். அதான் தேவ திட்டம். இந்த 10:10 நீங்கள் அதில் புரிஞ்சுக்கலாம். அதான் நீங்கள் சொல்வீங்க சொல்லி பார்த்தேன். எதிரியின் திட்டம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன? எதிரி உங்களை வீழ்த்த, மோசம் போக்க, தேவனுக்கு ஒன்றையும் செய்யக்கூடாது இருக்க, தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடாது, பாடக்கூடாது, ஆடக்கூடாது, வசனம் வாசிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, சர்ச்சுக்கு வரக்கூடாது, ஒப்புக்கு சப்பா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? எப்படி இருக்கணுமா? ஏதோ நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் பாஸ்டர். அது நல்லா இருக்கிறேன்னு வராது. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா. நான் ஒரு எலிசா. நீ ஒரு எலிசாவா மாறு. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது?
உங்களுக்குள்ள என்ன நடக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எல்லாவற்றையும் சொல்ல முடியும். நீ தீர்க்கதரிசியாக இருந்தால், தீர்க்க தரிசன வரம் இருந்தால், ஆண்டவருடைய வெளிப்பாடு இருந்தால், சொப்பனம் இருந்தால், தரிசனம் இருந்தால், இதை தான் கேட்டு வாங்கணும். பணம் அப்புறம் இது வந்தால் எல்லாம் பணமெல்லாம் அப்படி வரும், சோதரம். இப்போ எதிரி ஒரு திட்டம் போடுகிறான், ஆண்டவர் ஒரு திட்டம் போடுகிறான். இங்கே உள்ளே புகுந்தான். முதலில் இயேசுவை வீழ்த்த திட்டம் போட்டான், அது நடைபெறவில்லை. பிறகு பேதுருவை வீழ்த்த திட்டம் போட்டான், அதுவும் நடைபெறவில்லை. மூன்றாவது அவன் யோவானையும் யாக்கோபையும், ஏன்னா அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க தான், அவங்களையும் வீழ்த்த திட்டம் போட்டான், அதுவும் நடைபெறவில்லை. இப்போ ரொம்ப நாங்கள் முன்னாடியெல்லாம் எலி வீட்டுக்குள்ளே அங்கங்கே போயிட்டுருக்கோம். அப்போ பொறி வைப்போம். பொறி வச்சா அது உள்ளே வந்து மாட்டிட்டு, என்னடா கதவு திறந்துருந்துச்சு, இப்போ கதவு மூடி இருக்குது. இல்லை, எலி நினைக்கும். உள்ளே வச்சிருவோம், கருவாடு வச்சிருவோம், இல்லை தேங்காய் வச்சிருவோம். உள்ளே வந்து அப்படி சாப்பிட டொப்புன்னு அடிக்கும். டொப்புன்னு அடிக்காமல் போனது காலமெல்லாம் இருக்குது. நான் செக் பண்ணி கூட பார்த்தேன், கையை வச்சு. அது டொப்புன்னு கையில் அடிச்சிச்சு. என்னடா அது பாட்டு வந்து சாப்பிட்டு போது டொப்புன்னு அடிக்க மாட்டேங்குதே. நம்ம கொசு வந்தாவே விரட்டிகிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் தான் பாஸ்ட் அம்மா 2 முறை நினைக்கிறேன் டீ சாப்பிட்டே இருந்தேன், டப்புன்னு அடித்தாங்க. என்னம்மா கொசு. அப்புறம் கூட இதம்மா பிஸ்கட்டு தான் சாப்பிட்டுருந்தேன், இங்கே அடித்தாங்க பாருங்க. என்னம்மா இப்படி லெஃப்ட் ஹேண்டட் வைக்க இல்லை, இங்கே வந்து கொசு வச்சா அந்த டப்புன்னு அடித்தேங்க. அதில் விட மேலே டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடித்தா எப்படி இருக்கும்? அடிச்ச இல்லைம்மா, டீ சாப்பிட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று அடித்தாங்க பாருங்க. நம்ம டீ சாப்பிட விட மாட்டேங்கிறேன். சரி, வேறு எதுக்கு அடித்தேன்னா கொசு. நம்ம கொசுவை விட மாட்டோம்ல, நம்ம கொசுவை விட மாட்டோம், அது நம்மளை விடாது. ஏய், என்ன நைட்டு வச்சாலும் நான் விட மாட்டேன். குட் நைட்டு வச்சாலும் சரி, எந்த நைட்டு வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, என்னை ஒழிக்கவே உன்னுடைய தந்திரமெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, நீ உன்னைய விட இப்போ கொசுக்கு ரொம்ப தந்திரம் ஜாஸ்தி. அவன் சுருளை வச்சு பார்த்தா முடியல. இப்போ குட் நைட்டில் இன்னொரு புதுசு ஒன்று வந்திருக்குது, ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்குது. இப்போ ஸ்பெஷலாக வந்த மாதிரி இறக்குமதி பண்ணுது. அதை வைக்கிறான், இதை வைக்கிறான், அதை வைக்கிறான். என்னது, என்ன மாசு, அதை பேஸ்ட்டு மாதிரி ஓடா மாசா, அதை வச்சா நீ எந்த மாசு வச்சாலும் நான் தான் மாசு அப்படி வந்து நிற்கிது. நீ எந்த வச்சாலும் நான் தாங்க மாசு. உட்காரு. ஒன்றும் இல்லைங்க, பாத்ரூம் போய் ஒரே ஒரு கொசு கடித்தது, எனக்கு டெங்கு வந்துருச்சு. அவருக்கு ஒரு கொசு கடித்தது வந்துருச்சு, தோத்துரும். அப்போ இந்த எலிப்பொறி, அங்கே தான் வந்தேன், எலிப்பொறி இது வந்த உடனே இப்போ என்ன நடக்குது? இங்கெல்லாம் எலிப்பொறி வச்சு பிடிக்க முடியல. ஏன்னா இயேசுவை பிடிக்க முடியல, பேதுருவை பிடிக்க முடியல, யோவான் யாக்கோவை பிடிக்க முடியல. அது வந்து எல்லாம் ஒன்றும் முடியலை. இப்போ வந்து இதை உள்ள வந்து இவனை கரெக்டாக பிளான் போட்டு தூக்குது. என்னுடைய காரியத்தை ஆண்டவரிடத்திலே மறைக்க சத்துருவின் திட்டம் சக்சஸ் ஆகிட்டே போகும். என்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த ஆண்டவருடைய அந்த திட்டம் நம்ம மேலே பழித்து கொண்டே இருக்கும். உங்கள் காரியத்தை எங்கே மறைக்கிறீங்களோ அவர்கிட்ட மறைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது குடிச்சிட்டிங்கன்னா எது வேணாலும், பிராந்தியோ அல்லது பீடியோ அல்லது என்ன எக்ஸெட்ரா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் என்னெல்லாம் பார்க்க போட்டு வந்து நின்னீங்க, அங்கே மறைக்கலாம். ஆனால் ஆண்டவரை மறைக்கவே. ஒருத்தர் சொன்னார், நான் என்ன குடித்தாலும் வாடை அடிக்காது, அதுக்கு ஒன்று ரகசியம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஆடப்பா, என்னங்க அது ரகசியத்தை சொல்ல மாட்டேன், வாயில் ஒரு வாடை அடிக்காது,
வீட்டுக்கு போவேனா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே தேவ திட்டம் நிறைவேறணும், அது சாத்தானுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது. இப்போ யூதாஸ் அகப்பட்டு கொண்டான். சோத்திரம். சொல்கிறான், ஏற்கனவே தாவதி சொல்லிட்டான் இவனை குறித்து. இந்த யூதாஸ் குறித்து என்ன சொல்கிறான்னா, என் கூட அப்பம் புசித்தவனும் குதிங்காலை தூக்கினவனும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி லூக்கா சொல்கிறான் துரோகி அப்படின்னு சொல்கிறான். யோவான் சொல்கிறான் இவன் திருடனானபடியினாலே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பேரை யூதாஸுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. சோத்திரம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற ரிசல்ட்டு யோவான் 6:38 இயேசு சொல்ற, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய பிதாவின் சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்னால், இந்த தேவ சித்தத்திற்கு தேவ திட்டத்திற்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சாத்தானுடைய இந்த வலைவீசெல்லாம் உங்களுக்கு பலிக்கவே பலிக்காது. சோத்திரம்.